ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம பயிற்சி 3.13 பார்க்க போகிறோம். இயற்கணிதம் 10ஆம் வகுப்பு. ஃபஸ்ட்டு சம், பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை கூறுக. இப்போது அந்த மூலங்களோட தன்மையை கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு மூலங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். என்னதுன்னா x = -b + or minus √b² - 4ac / 2a. இதுதான் மூலங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, மூலங்களோட தன்மையை தான் கேட்குறாங்க. அப்போனா மூலங்களின் தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா = இந்த ரூட்டில் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் எழுதிக்கணும். b² - 4ac. சரிங்களா? இப்போது இந்த டெல்டாவோட வேல்யூ 0 விட அதிகமாக இருந்தால், பெருசாக இருந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லைன்னு எழுதணும். அதே 0க்கு ஈக்குவலாக இருந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம். அதாவது இந்த டெல்டாவோட வேல்யூ 0 விட கம்மியாக, சின்னதாக, அதாவது மைனஸில் வேல்யூஸ் வந்தால் மெய் மூலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மூலங்களோட தன்மைகளை 3 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு சம்மில் இப்போது டெல்டா = b² - 4ac. இப்போது ஏபியோட வேல்யூ எழுதணும். ஏவோட வேல்யூ x² கெழு 15, பியோட வேல்யூ x கெழு 11, சியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் மாறிலி அது 2. சரிங்களா? இப்போது நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? 11² பிக்கு பதிலாக 11² - 4, ஏவோட வேல்யூ 15, ஏசியோட வேல்யூ 2. இப்போது 11 × 11 121 மைனஸ் 5 60, 60 × 2 என்னது 120. 62 120. அப்போது 121ல் 120 கழிச்சோமா +1. இப்போது டெல்டாவோட வேல்யூ 1ன்னு வந்திருக்கு. அப்போ என்னது, டெல்டா greater than 0, 0 விட பெருசாக இருக்குது. அதனால் என்ன வரும், 0 விட பெருசாக இருந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. அதாவது மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். இதில் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ -1, சியோட வேல்யூ -1. சரிங்களா? இப்போது டெல்டா = b² - 4ac. b² வேல்யூ -1² - 4 × ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ -1. இப்போ 1 × 1² என்ன வரும், -× +1ன்னு வந்துடும். அப்புறம் இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், +4 4. அப்போ டெல்டாவோட வேல்யூ 5ன்னு வருது. அப்போ டெல்டா greater than 0. அப்போ மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. இப்போது தேர்டு சம் பார்க்கலாம். இப்போது ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ t² கெழு √2, பியோட வேல்யூ t கெழு -3, கான்ஸ்டன்ட் சியோட வேல்யூ 3√2. சரிங்களா? இப்போது நமக்கு ஃபார்முலா டெல்டா = b² - 4ac. இப்போது b² வேல்யூ என்ன, -3² - 4 × ஏவோட வேல்யூ √2 × சியோட வேல்யூ 3√2. இப்போது -3 × -3 +9 வரும். மைனஸ் இங்கே 3 12, √2 × √2 வெறும் 2ன்னு வருங்களா? இப்போது √2 × √2 பெருக்கணுமா வெறும் 2ன்னு வரும். இப்போ 3 12 24. சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோமா -15ன்னு வரும். இது -15 என்னது, டெல்டாவோட வேல்யூ எப்படி இருக்குது, 0 விட சின்னதாக இருக்கும். 0 விட சின்னதாக இருந்தால் மெய் மூலம் இல்லை.
இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மில் ஏவோட வேல்யூ என்ன 9, பியோட வேல்யூ -6√2, சியோட வேல்யூ 2. இப்போது நமக்கு டெல்டாவோட ஃபார்முலா என்ன b² - 4ac. பியோட வேல்யூ -6√2² -4 × a சியோட வேல்யூ 2. இப்போ RR 36ங்களா, -6√2 × -6√2ங்களா, 2 டைம் பெருக்கணும். -6 × -6 +36ன்னு வரும். 36 √2 × √2 வெறும் 2ன்னு வருங்களா, 36 × 2ங்களா, -4 9 36 × 2. சரிங்களா? 6 2 12க்கு 2 மீதி 1, 3 2 6 1 7, 72 - 72 = 0. இப்போது டெல்டாவோட வேல்யூ 0 அப்படின்னு வந்ததுன்னா நமக்கு என்ன தெரியும் கண்டிஷன், மெய் மற்றும் மூலங்கள் மெய் மற்றும் சமம். சரிங்களா? இப்போது ஃபிஃப்த்து சம்மில் ஏவோட வேல்யூ என்ன x² கெழு 9a² b². அடுத்தது பியோட வேல்யூ -24 abcdங்களா, எக்ஸோட கெழு எழுதணும். சியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் மாறிலி என்ன இருக்குது 16 c² d². சரிங்களா? இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும், b² - 4ac ங்களா, b²ஓட வேல்யூ -24 abcd² -4 × ஏவோட வேல்யூ என்ன 9a² b² × சியோட வேல்யூ 16 c² d². சரிங்களா? இப்போது -24 2 டைம் பெருக்கணுமா, என்ன கிடைக்கும் நமக்கு -24 நன்னாங்க 16 மீதி 1, 4 2 8 1 9, 4 2 8 2 2 4 6 17 576. சரிங்களா? 576 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 576 மாறிடும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோமா a² b² c² d² மைனஸ் இப்போது 4 9 36ங்களா, 4 9 36. இப்போது 36 × 16ங்களா, 16ஆல் பெருக்கணும். 6 6 36 ரிமைனிங் 3 3 18 21 6 3. இப்போது 6 7 5 576ன்னு வருது. 576 a² b² c² d² இது எல்லாத்தையும் பெருக்கணுமா. சரிங்களா? இப்போது நமக்கு 576 a² b² c² d², இங்கேயும் மைனஸில் இருக்குது, அப்போ ரெண்டும் கழிச்சா 0. அப்போ டெல்டாவோட வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு மூலங்கள் என்னவாக இருக்கும், மூலங்கள் மெய் மற்றும் சமம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.